ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம அண்ணன் சீரியலில் இப்போ நான் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைக்கு மயிலிறகெல்லாம் கொடுத்து அண்ணன் வந்து எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம் அப்படின்னு நினச்சி ஒரு செயினெல்லாம் இறக்கி குழந்தைய தூக்க வச்சாங்க. ஆனால் குழந்தைனால அதை பிடிச்சிக்கிட்டு மேலே வரவே முடியல. இப்போ தான் ஒரு அதிரடி முடிவு வந்து அந்த ரெஸ்கியூ டீமே வந்து சேர்ந்து எடுக்கிறாங்க. இந்த முயற்சியிலையாச்சும் இந்த குழந்தை காப்பாற்றப்படுமா படாதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம், உடனே வந்து முருகரோட துணை வருது அப்படிங்கிற ஒரு பேரில் வந்து இடியெல்லாம் இடித்து அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. சரி, ஏதோ முருகர் இந்த பாப்பாவை காப்பாற்றிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்தா வந்து கார்த்திகா அப்போ தான் ஒரு யோசனை வந்துச்சு. இந்த செயின் போட்டு பாப்பாவை மேலே தூக்கிடலாம் அப்படின்னு யோசித்த கார்த்தி செயினே இறக்கி முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பாப்பா கரெக்டாக பாம்புக்கிட்டே திரும்பி போய் விழுந்துருச்சு. இப்போ நல்ல வேளை பாம்பு மேலே உழலை. அப்புறம் இன்னொரு வாட்டி ட்ரை பிளான் பண்ணும்போது ரம்யா வந்து இதை குழப்பி விட்டுட்டாங்க. இது வரைக்கும் பார்த்துருந்தோம் இல்லையா? இப்போ கார்த்தி வந்து எவ்வளவோ போலீஸ்கிட்ட கேட்டும் போலீஸ் வந்து முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணத்துக்கிட்ட போயிட்டு கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரம்யா வந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டா அண்ணன், இல்லைன்னா பாப்பாவை இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணால் பாப்பாவை கண்டிப்பாக காப்பாற்றிடலான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆனால் வந்து இந்த அண்ணன் தான் வந்து இது எல்லாத்தையுமே வந்து கெடுத்து விட்டுட்டா, இவளுக்கு என்ன வந்துச்சுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே வந்து ரம்யா தான் கெடுத்து விட்டுட்டா அப்படின்னு அண்ணாவில் ரம்யா. அப்போ வந்து அண்ணன் வந்து சொல்கிறாங்க, அப்படியா, இந்த ரம்யாவுக்கு என்ன தான் வந்துச்சுன்னே தெரில, தேவையில்லாமல் நம்மளோட வழியில் குறுக்க வந்துட்டுருக்கா. ரெசார்ட்டுக்கு வந்தம்மா, பெரியத்த கூட ஃபஸ்ட் நைட்டை கொண்டாடணுமா, வீட்டுக்கு போனோமான்னு இல்லாமல் இந்த ரம்யாவுக்கு இதெல்லாம் தேவையா, அந்த ரம்யாவை என்ன பண்ணுறதுனே தெரில. சரி சின்னத்தா, நான் போயிட்டு போலீஸில் ஒரு வாட்டி கேட்டு பார்க்குறேன் சின்னத்தா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் போயிட்டு நம்ம அண்ணன் வந்து கேட்குறாங்க, சார் ப்ளீஸ் சார், தயவு செஞ்சு இன்னும் ஒரே வாட்டி முயற்சி பண்ணுங்கள் சார். அட்லீஸ்ட் வந்து இப்போது பாப்பாவை நம்ம தூக்குறோம், அந்த பாப்பா விட்டதுக்கப்புறமா பாப்பா எங்கே போய் விழுகுது, பாம்புக்கிட்ட போய் விழுகுது. ஆனால் இந்த வாட்டி நம்ம முயற்சி பண்ணி பாப்பாவை தூக்கி சேஃபாக ஒரு இடத்துல இறக்கி விட்டுடலாம் சார். அதுக்கப்புறம் அங்கேருந்து கூட நம்ம தூக்கிக்கலாம். ஆனால் பாம்புக்கிட்ட இருக்கிற வரைக்கும் பாப்பா சேஃப் இல்லை, கரெக்டாக? அதனால பாப்பாவை அதுக்கு மேலே உள்ள பாறை வரைக்குமாச்சும் கூட்டிகிட்டு போய் பாப்பாவை அந்த இடத்துல விட்டுடலாம் சார். அதுக்கப்புறமா வந்து வேறு முடிவு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து சொல்ல, சரி மேடம், நீங்கள் சொல்கிறது நல்ல ஐடியா தான். அப்புறம் ரம்யா அப்பையும் குறுக்கிட்டாங்க, ஏய் லூசா, நீ பாப்பாவை மேலே நீ எடுக்கணும்னு எடுக்கிற, அந்த பாறை வரைக்கும் பாப்பா போனால் தான் போச்சு, அந்த பாறைக்கு கீழே பாப்பா நினச்சா திரும்பி அந்த குழிக்குள்ளே தானே பாப்பா விழுகும், உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏய் ரம்யா, நான் உங்ககிட்ட எதுவுமே பேசலை சார், நான் சொன்ன எல்லாமே கரெக்டாக தானே சார் இருந்திருக்கு. இப்போ வந்து சார் இவ சொல்கிறது தயவு செஞ்சு நீங்கள் கேட்காதீங்க, நான் சொல்கிறது கேளுங்க சார், ஒரே ஒரு வாட்டி எனக்கு சான்ஸ் கொடுங்க, ஒரே ஒரு வாட்டி நான் சொல்கிறது கேளுங்க சார். அப்படி இந்த இது ஃபெயிலியர் ஆகிட்டு அப்படின்னா நானே உள்ளே போகிறேன் சார், நான் உள்ளே போய் இறங்கி பாப்பாவை தூக்குறேன் சார், என்னால் முடியும்னு சொல்லவும் ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னது, அந்த பாப்பாவை காப்பாற்ற அண்ணன் முயற்சி பண்ண போகிறாளா? அண்ணன் வந்து ஜெயிக்கவே கூடாது இதில். அந்த பாப்பா வந்து பாப்பா உயிரோடு வரக்கூடாதுலாம் எனக்கு எண்ணம் இல்லை. ஆனால் அந்த அண்ணன் ஜெயிக்கவே கூடாது, இந்த அண்ணன் கூனி குறுகி அழுது நிற்கணும்னு சொல்லிட்டு ரம்யா கெட்டனமாக யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அண்ணத்தை தான் வந்து யோசிக்கிறாங்க, அண்ணத்தை பற்றி தப்பாக யோசிக்கிறாங்க, இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க ஒரேடியாக, இன்னும் ஒரு வாட்டி முயற்சி பண்ணலாம், அப்படியும் பாப்பா எதுவும் செட் ஆகலான்னா இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஒரு வாட்டி முயற்சி பண்ணலாம், முயற்சி பண்ணி பாப்பாவை அதுக்கு மேலே உள்ள பாறையில் நீங்கள் வச்சுருங்க, பாம்புக்கிட்ட இருந்தால் தான் உள்ளே யாருமே போக முடியாது, பாப்பாவை மேலே வச்சிட்டிங்கன்னா நானே உள்ளே போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன் சார், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மேடம் நீங்கள் ஈஸியாக பேசிகிட்டு இருக்கீங்க மேடம், ஆல்ரெடி வந்து பாருங்கள் விக்ரம் சார் போனாங்கல்ல, அவங்களுக்கு என்ன நிலைமை நடந்துச்சுன்னு நீங்களே பார்த்தீங்க தானே, அதுக்கு முன்னாடி பாப்பாவோட அம்மாவும் போனாங்களா, அவங்களுக்கு என்ன நிலைமை நடந்துச்சுன்னு பார்த்தீங்க தானே, இப்போ நீங்களும் போகிறேன்றீங்க மேடம், ஆல்ரெடி 2 பேரும் இன்ஜூர் ஆகி கிடக்காங்க, இப்போ உங்களுக்கு உயிருக்கே ஏதாச்சும் ஒரு ஆபத்துனா என்ன மேடம் பண்ண முடியும், ஒரு உசுருக்கு பதிலாக 2 உசுறு ஆச்சு மேடம் சொல்லும்போது, சார் நீங்கள் அதை 2 உசுராக பார்க்காதீங்க, காமனாக உசுராக பாருங்கள், உசுறு தான் சார், கீழே கிடக்கிறது ஒரு உசுறு தான், மேலே இருக்கிற அத்தனையும் உசுறு தான், ஒரு உசுரை கொடுத்து இன்னொரு உசுரை காப்பாற்றுனா அது தப்பு இல்லை சார், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் போகிறேன் இந்த வாட்டி பாப்பாவை காப்பாற்ற, நீங்கள் பாப்பாவை பாம்புக்கிட்ட இருந்து மட்டும் அந்த வீல் செயின்ஸ் போட்டு சேவ் பண்ணுங்கள், அப்புறம் நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே மேடம் உங்களுக்காக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கார்த்திக்கிட்ட அண்ணன் வந்து சொல்கிறாங்க, சின்னத்தா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சின்னத்தா, இந்த முடிவு வந்து சரியாக தப்பான்னு எனக்கு தெரியல சின்னத்தா, ஆனால் இதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை, அதுவும் இல்லாமல் நம்ம என்ன பிளான் பண்ணாலும் இந்த ரம்யா கெடுக்கிறதுக்காகவே மேலே நிற்கிறா, நம்ம இதில் தோற்று போகணுன்னு ரம்யா நினைக்கிறா சின்னத்தா,
அவள் அந்த குழந்தையோட உசுரை கூட பார்க்காம ஜெயிக்கிறது தோக்குறதை பற்றி போட்டி போட்டுட்ருக்கா. அவள் புத்தி அதான். ஆனால் நம்ம இந்த குழந்தையோட உசுரை பார்க்கணும் சின்னத்தா. அந்த குழந்தையோட உசுரையும் இந்த ரம்யாவை மனசில் வச்சு நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் சின்னத்தா அப்படி சொல்கிறாங்க. உடனே கார்த்தி வந்து என்ன அண்ணா சொல்லு, நீ எது சொன்னாலும் நான் என்ன வேண்டாம்னா சொல்ல போகிறேன், சொல்லு அண்ணா. நீ எது பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், நீ எது யோசித்தாலும் கரெக்டாக தான் இருக்கும் அண்ணா, சொல்லு அப்படின்னு சொல்ல. ஆமாம் சின்னத்தா, நான் குழிக்குள்ளே இறங்க போகிறேன் அப்படின்னு. என்னென்ன சொல்கிறேன், நீ குழிக்குள்ளே இறங்க போறியா அப்படின்னு. சின்னத்தா பயப்படாதீங்க சின்னத்தா, அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன். பாப்பாவை பாம்புக்கிட்ட இருக்கும்போது தான் நம்மளால் பாப்பாவை காப்பாற்ற முடியாது சின்னத்தா. ஸோ பாப்பாவை பாம்பை விட்டு அதுக்கு மேலே உள்ள பாறையிலையோ எதுலையாச்சும் பாப்பாவை சேவ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. சேவ் பண்ணதுக்கப்புறமா நான் உள்ளே போய் பாப்பாவை எப்படியாச்சும் தூக்கிட்டு வந்துடுவேன் சின்னத்தா. விஜய் கண்ணு முழிக்கும் போது விஜய்க்கு முன்னாடி நிலா இருக்கணும் கண்டிப்பாக சின்னத்தா. இதான் விஜய்க்கு நம்ம கொடுக்க போகிற பெரிய சர்ப்ரைஸாக இருக்கணும். விக்ரம் சாரும் கண்ணு முழிக்கும் போது நிலாவை தேடி வரணும், நிலாவை பார்க்கணும். ஆண்டவன் விதி வச்சா விக்ரம் சாரும் விஜயும் பார்த்துக்கிற அளவுக்கு நிலா, விக்ரம் சார், விஜய், கவின் 4 பேரும் சேரதுக்கு வழி வகுக்கும். இது எல்லாமே கடவுளோட சித்தம் தான். ஏதோ ஒன்று நடக்குது விஜய் விக்ரமுக்காக. ஸோ அதனால் இதில் அவங்க 2 பேரையும் சேர்க்கறதுக்காகவும் அவங்களோட குழந்தைய அவங்கக்கிட்டே கொடுக்கறதுக்காகவும் நம்ம போராடி தான் சின்னத்தா ஆகணும். நீங்கள் குடும்பத்துக்காக இருக்கீங்க, நான் இல்லைனாலும் குடும்பத்தை நீங்கள் பார்த்துப்பீங்க சின்னத்தா. அதனால் உங்களை நான் இதை செய்ய சொல்ல மாட்டேன், ஆனால் நான் செய்கிறேன். என்னால் தான் நிலா பாப்பா கீழே விழுந்தா. நிலா பாப்பாவை கண்டுக்காமல் கேர் பண்ணாமல் விட்டது என்னோட தப்பு. நான் தான் நிலா பாப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். அதனால் நான் தான் சின்னத்தை காப்பாற்றணும், நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொன்னோன்னே கார்த்திக்கு ஒரு பலமான நம்பிக்கை வந்துருச்சு. உடனே கார்த்தி சரி அண்ணா நீ சொல்கிறது கரெக்ட் தான், சரி வா போலீஸ்கிட்ட பேசினேன், ஒத்துக்கிட்டாங்களா? ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் தான் சின்னத்தை நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன், நான் பேசிட்டேன், ஏன்னா நீங்கள் உள்ளே இருக்குங்க சின்னத்தா. எனக்கு ஒரு கைடன்ஸ் நீங்கள் தான் சின்னத்தா பண்ண போகிறீங்க. இங்கே அத்தனை போலீஸு அத்தனை ரெஸ்கியூ டீம்ஸ் இருக்காங்க, நான் அவங்களெல்லாம் நம்பல சின்னத்தா. நீங்கள் எனக்கு நீங்கள் தான் இப்போ எனக்கு போலீஸ், நீங்கள் தான் எனக்கு இப்போ கடவுள், நீங்கள் தான் இப்போ எனக்கு அப்பா. என் உயிர் இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது சின்னத்தா. நீங்கள் எனக்கு எல்லா கைடன்ஸையும் கரெக்டாக கொடுங்க. இவ்வளோ தூரம் முயற்சி பண்ண நம்ம கண்டிப்பாக நிலா பாப்பாவை நான் காப்பாற்றி கூட்டிகிட்டு வரேன். நம்ம காப்பாற்றுறோம், யாரும் காப்பாற்றுறாங்க இல்லை, நம்ம காப்பாற்றலாம் சின்னத்தா. விசிற கொடுத்தாச்சு, காப்பாற்றி நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து நம்ம அண்ணன் வந்து இறங்க போகிறாங்க. அண்ணனுக்கு ரெஸ்கியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி பண்ணுறாங்க. பாப்பாவை அதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு பாப்பாவோட கையில் வந்து வளையத்தை போட்டு பாப்பாவை தூக்குறாங்க. தூக்கி அந்த குழி இப்படி இருக்குன்னா அந்த குழிக்கு சைட்லேயே பாப்பாவை வந்து விட்டுறாங்க. ஏன்னா அதுக்கு மேலே வரைக்கும் போனால் பாப்பாவனால பிடிக்க முடியல இல்லையா, அதனால பாப்பா வந்து சைட்லேயே வந்து இறக்கி விட்றாங்க. பாப்பாவும் இப்போ சேஃப் ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு இப்போ தான் வந்து பயம் இல்லாமல் இருக்குது. ஐயோ நல்ல வேலைப்பா பாம்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பாப்பா பயம் இல்லாமல் கூலாக இருக்குது. அப்போ தான் பாப்பா கிட்ட அண்ணன் சொல்கிறேன், ஆண்டி வந்துடுவேம்மா, அண்ணா ஆண்டி வந்து உன்னை காப்பாற்றிடுவேன். பாப்பாவும் ரொம்ப நம்பிக்கையாக இருக்குது. சரி இதுக்கப்புறம் சொல்லுங்கள், பாப்பாவை அண்ணன் காப்பாற்றிடுவாங்களா மாட்டாங்களா? தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.